ஒரு கிராமத்தில் மிகவும் வயதான ஒரு ஞானி இருந்தார். அவர் எப்போதும் மௌனமாகவே இருப்பார். மக்கள் அவரிடம் வந்து வாழ்க்கையின் மதிப்பு என்ன என்று கேட்டனர். அவர் பேசவில்லை. ஒரு நாள் அதே கேள்வியுடன் வந்த ஒரு இளைஞனிடம் ஞானி தன் சட்டை பையிலிருந்து ஒரு சாதாரண கல்லை எடுத்து நீட்டினார். இதன் மதிப்பை தெரிந்து வா என்று சொல்லிவிட்டு சில நிபந்தனைகளையும் விதித்தார். 1, யாரிடமும் விற்கக்கூடாது. 2, யாரிடமும் பேசக்கூடாது. முதலில் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு இளைஞன் ஒரு காய்கறி கடைக்குச் சென்றான். கல்லின் மதிப்பை மௌனமாக கண்களால் கேட்டான். வியாபாரி அதை பார்த்துவிட்டு, இந்த கல்லை நான் என் எடைக்கு பயன்படுத்திக் கொள்கிறேன். உனக்கு ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு தருகிறேன் என்றார். அடுத்ததாக இளைஞன் ஒரு பழைய பொருள் விற்கும் கடைக்குச் சென்றான். அங்கே வியாபாரி கல்லை பார்த்துவிட்டு ஆச்சரியத்துடன், இது என்ன அரிய கல் போலிருக்கிறதே. இதை நான் என் சேகரிப்பில் வைத்துக் கொள்கிறேன். உனக்கு 100 தங்க நாணயங்கள் தருகிறேன் என்றார். இறுதியாக இளைஞன் ஒரு வைர வியாபாரி இருக்கும் கடைக்குப் போனான். அந்த கல்லை கையில் எடுத்ததுமே வியாபாரி பதறிப்போனார். அவர் கண்களில் அதிர்ச்சியும் பயமும் தெரிந்தது. இது ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கக்கல், பிரைஸ்லெஸ் ரூபி. இது எங்கிருந்து கிடைத்தது? இதை விற்க உனக்கு உரிமையில்லை. இதன் அசல் மதிப்பை நீ புரிந்து கொள்ளவே முடியாது என்று ஆச்சரியமாக பேசினார். அவன் அந்த 3 பதில்களுடன் ஞானியிடம் திரும்ப வந்தான். ஞானி அவனை பார்த்து புன்னகைத்துவிட்டு, பார்த்தாயா இளைஞனே, நீ எந்த இடத்திற்குச் சென்றாலும் அங்குள்ள மக்களின் அறிவுக்கு ஏற்றவாறுதான் உனக்கான மதிப்பு கிடைத்தது. உண்மையில் இந்த வாழ்க்கையைப் போல விலைமதிப்பற்றது வேறு எதுவும் இல்லை. நீ யாரைச் சுற்றி இருக்கிறாய், எதை நாடுகிறாய் என்பதைப் பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அசல் மதிப்பு குறைக்கப்படுகிறது அல்லது உணரப்படுகிறது. உன்னை ஒரு மூட்டை உருளைக்கிழங்குக்கு மதிப்பிடும் இடத்தில் இருக்காதே. நீ ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கம். உன்னுடைய மதிப்பை உணரும் இடத்தில் இரு. இது போன்ற புதிய கதைகளை கேட்க விழிகள் பேசுகின்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்.